அடுத்து ஒரு 21 நாள்ல உங்களுடைய மூளையை நம்ம ரீப்ரோகிராம் பண்ண போறோம். எஸ், ரீப்ரோகிராம் யுவர் பிரெயின். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே நமக்கு தான் பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்ட்டு. நம்மளை விட 10 மடங்கு 100 மடங்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நம்மளை விட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. எப்படி? ஸோ அந்த மாதிரி ஒரு மூளையை நம்ம இப்போ ரீப்ரோகிராம் பண்ண போறோம். நிறைய பேர் காலையில் எழுந்திருக்கும் போதே அவங்களோட பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுட்டு தான் எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசு பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச விஷயங்களை திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அதே விஷயத்தை கேட்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் யோசிச்சு பாஸ்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நீங்களும் இப்படி இருக்கீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம மெமரிஸ் முழுக்க நிறைய எமோஷன்ஸ் நிறைஞ்சு கிடக்கு. இந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக பாஸ்ட் தாட்ஸ் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட்ல கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எப்பவும் லோன்லியா டெப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம். வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு மனநிலை உருவாகிறதும் இங்கிருந்து தான். இதை உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற கேளுங்க. நம்ம முதல் நாள் ஒருத்தரோட பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டுக்கொண்டு வச்சுக்கோங்க. அதை அப்பவே மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா அதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு தூங்க போனோம் அப்படின்னா காலையில எழுந்திருச்ச உடனே அதை பத்தி தான் யோசிப்போம். திரும்ப கோபமும் அந்த ஆக்ரோஷமும் நமக்கு வரும். நம்ம ஏன் அப்படி நடந்துகிட்டோம், அவங்க ஏன் நம்மளை கோபப்படுத்தினாங்க, இப்படி 1000 காரணம் நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும். அப்ப கூட அதை அப்படியே விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா தொடர்ந்து அதே கோபத்தை நமக்குள்ள ஹோல்டு பண்ணியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளோட கேரக்டரா ஃபிக்ஸ் ஆகிடும். நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே இவர் ரொம்ப கோவக்காரரை போல அப்படின்ற மாதிரி எப்பவுமே இப்படிதான் சிடுமூஞ்சியா இருக்காங்க அப்படின்ற நமக்கு முத்திரை குத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் தான் நம்ம கேரக்டரை டிசைட் பண்ணுது. ஸோ அதுவும் நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் கேரக்டர் தான். நம்ம சிந்தனைகள் தான் நம்ம செயல்பாட்டை தீர்மானிக்குது. நம்ம வாழ்க்கையில சில விரும்பத்தகாத விஷயங்கள், அதாவது நம்ம மேல சொன்ன மாதிரி யாராச்சும் நம்மளை பார்த்து கோவப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போடுவோம். அது நமக்கு பிடிக்காத விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறதன் மூலமா நம்ம விரும்பாத அந்த வாழ்க்கையை தான் நம்ம திரும்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது பாஸ்ட்லயே நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றேன். ஈவன் அந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்கலனா கூட அதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு பிடிக்காத நம்ம வெறுக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் தினமும். அதாவது தினமும் காலையில வேக்கப் ஆனதும் மொபைல் எடுக்கிறோம், மெசேஜ் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்குறோம், கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்படியே மொபைல்ல மெசேஜஸ் பார்த்துக்கிட்டு பெட்டை விட்டு எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கோ இல்ல ஸ்கூல் காலேஜ்க்கோ கிளம்புறோம். அங்க தினமும் பார்க்கக்கூடிய அதே நபர்களோட ஒரே ரொட்டீன்ல நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்பவும் போல எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கக்கூடிய தாட்ஸோட அந்த நாளை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், டைம் பாஸ் பண்ணிட்டு தூங்க போறோம். மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறோம், இதே ரொட்டீனை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்றோம், கரெக்டா ஒரு ரோபோ மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள தோணுதா? நம்ம ஏத்துக்கல அப்படின்னாலும் அதுதாங்க உண்மை. இதை இத்தனை நாளா நீங்க ரியலைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஆமா இல்ல அப்படிதானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். இதுக்கெல்லாம் மத்தியில நம்மளோட ஓன் சாய்ஸஸுக்கு நம்ம பெருசா டைம் கொடுக்கறதே இல்லை. நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு நம்மளை நாமளே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணிக்கிட்டு வாழணும்ட்டு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, தினமும் இப்படி எல்லாம் வேலை பாருங்க, இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு யாராச்சும் நமக்கு சொல்லி தராங்களா? நிச்சயமா இல்ல. இது நம்ம இந்த உலகத்தை பார்த்து வளரும் போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணப்படுது. மொத்தத்துல 95% அளவுக்கு இதுதான் நம்ம மூளையில பதிவாகி இருக்கு. அந்த விஷயங்களை தான் நம்ம ரொட்டீனா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உலக வழக்கமாகவும் போய்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நடைமுறை அப்படின்னு சொல்லி நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தூக்கி தூரமா வச்சிடுறோம். நம்மளோட பிஹேவியர், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், அன்கான்சியஸ் ஹேபிட், கான்சியஸ் ஹேபிட்ஸ், பிலீவ்ஸ், பெர்செப்ஷன் எல்லாமே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லாவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 5% தான் நம்ம சில விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நான் ஹாப்பியா இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட பையன் கூட நான் பேசணும், எனக்கு பிடிச்ச கார் பைக்கு ஃபோன் வாங்கணும், நான் ஜிம்மு போகணும், ஹெல்த்தியா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறது எல்லாமே இந்த வெறும் 5% மட்டும்தான். ஆனா நம்ம பாடி ஏற்கனவே அதிகமா ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த 95%க்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வெறும் 5% ப்ரோக்ராமை வச்சு அந்த 95% ப்ரோக்ராம் கூட போராடிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். அப்போ இதெல்லாம் மாத்திக்கவே முடியாத பிரணவ்னு கேட்டா நிச்சயமா முடியும். நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்கான வழியை நான் இப்ப காட்டுறேன். நம்மளோட கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நடுவில் அனலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இப்பதான் மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே உள்ள வருது. நீங்க தொடர்ந்து மெடிடேட் பண்ணும்போது உங்க மைண்ட் வேவ்ஸை உங்களால கணிக்க முடியும். அது மூலமா உங்க தாட்ஸ்ல உங்களால சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம தாட்ஸ் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. நாம ஏன் எப்பவும் நெகட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவா யோசிப்போமே. அதுக்கான வழியை மெடிடேஷன் காட்டும். அதுக்கப்புறமும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களால சில ஃபண்டமெண்டல் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். எல்லா சாய்ஸஸும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணா ஓட்ட போறோமா, இல்ல சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோமா அப்படின்ட்டு முடிவு பண்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவும் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி மட்டுமே நினைச்சு, ஐயோ இது இப்படி ஆயிருச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இது அப்பவே எனக்கு தெரியாம போயிருச்சு, இந்த விஷயத்தை நான் பண்ணிருக்கவே கூடாது, இவங்க கூட நான் பேசியிருக்கவே கூடாது, அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நாள் எனக்குள்ள வந்திருக்க கூடாது அப்படின்ட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு எப்பவோ நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு 1000 தடவை வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் பாஸ்ட்ல நடந்த கசப்பான விஷயத்தை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட் ரொம்பவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம பாடிக்கு அனுப்புது. அதுபடி தான் நம்மளுடைய பாடியும் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்தை மறக்கணும்னு சொல்லுவோம், ஆனா அதை செய்யறதுக்கு தைரியம் இருக்காது. அதை மறக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டுட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்போம். நம்ம பாடியும் இப்படியான விஷயத்துக்கு பழக்கப்பட்டு அது தன்னோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியா மாத்திக்கும். ஸோ இதுக்கு நம்மளோட பிரெயினை முதல்ல தயார் பண்ணணும். அப்பதான் மற்ற எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இப்படி நம்ம நினைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயம் எல்லாம் உண்மையிலேயே நடக்கிறதுக்கு, அதை ரியல் லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெடிடேஷன் ஒரு சிறந்த வழி. அது நம்ம என்னவா ஆகணும், நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும், எப்படியான நபர்கள் கூட பழகணும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் கண்ணை மூடி அமைதியா எந்த ஒரு தேவையற்ற சிந்தனையும் இல்லாம நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது நம்ம ஃபியூச்சரை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் போதுமான்ட்டு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா இது மட்டும் போதாது. அதுக்கான வழிகளை வரிசையா நான் சொல்றேன் கேளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது அது சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை எகைன் அண்ட் அகைன் நினைச்சு மெடிடேட் பண்ணும்போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு என்ன தேவைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்கு அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து விசுவலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது நம்ம நினைச்சதை அடையிறதுல மொதல் ஸ்டெப். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு மெடிடேட் பண்ணனா மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது இல்லையா? அப்புறம் எதுக்காக பிரணவ் நான் மெடிடேட் பண்ணணும்ட்டு இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அது மூலமா நம்ம மைண்டை நம்ம தயார் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்துக்கு எமோஷனலா ரெடி ஆகிறோம். ஒரு நாள்ல பல ஆயிரக்கணக்கான தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வந்து போகுது. அதுல சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையில நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சில விஷயத்த மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோம், நினைவுல வச்சுக்கிறோம், அதுக்காக நம்மளை ரெடி பண்ணிக்கிறோம், அதை அடையிறதுக்கு வேலை செய்யறோம். இதுதான் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தது. உதாரணத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்க நினைச்சா முதல்ல அதை உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லா பதிய வைங்க. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளை மீறி எந்த ஒரு சோகமும் நம்மளை காயப்படுத்தாது. தேவையில்லாத பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பத்தி யோசிக்காம பிரசன்ட் மொமெண்ட்ஸ்ல எப்படி வாழணும்னு யோசிங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைச்சு இருந்து பாருங்க. சந்தோஷம் தானா வரும். இப்படிதான் நம்ம தேவைப்படக்கூடிய விஷயத்துக்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்க ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம எந்த விஷயம் தேவைன்னு நினைக்கிறோமோ அதை மெடிடேஷன் மூலமா நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும். மெடிடேஷன் அப்படின்னா ஏதோ கஷ்டமானது அப்படின்னா நினைக்காதீங்க. மெடிடேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது தான். இன்னும் நிறைய டீப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மெடிடேஷன்ல நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப அவசியம். மெடிடேட் பண்ணும்போது பாசிட்டிவ் தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது நமக்கு பெரிய அமைதியையும் தெளிவையும் தரும். நம்மளை சுத்தி தினமும் நிறைய விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் நம்மளை கோபப்படுத்தும், எரிச்சல் கொடுக்கும். ஆனா இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேட் பண்ணும்போது நம்ம எந்த விஷயத்தை பத்தியும் யோசிக்கவே கூடாது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குன்ட்டு யோசிக்க கூடாது. இப்போ இந்த மொமெண்ட்ல நான் அமைதியா மெடிடேட் பண்ண போறேன், மத்ததை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணி பாருங்க. அது உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். கொஞ்ச நாள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்க பிரெயின் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இல்ல பிரணவ், எனக்கு மெடிடேட் பண்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு
மெடிடேட் பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான தாட்ஸ்ல வாழ ஆரம்பிங்க. நடந்து முடிஞ்சதுதான், அதை நம்மளால பின்னாடி போயிட்டு மாற்ற முடியாது. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளோட கையில தானே இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை பத்தி யோசிங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரெயின்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அடுத்த ஒரு 21 நாள் இந்த ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மட்டுமே உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய மூளை உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க தினமும் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தான். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய எண்ணத்தை பாசிட்டிவான தாட்ஸ்னால பாசிட்டிவான வேர்ல்டா நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி நம்மளால வடிவமைச்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அடுத்த ஒரு 21 நாளுக்கு தொடர்ந்து எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸையும் நான் நினைக்க மாட்டேன். எந்த ஒரு கெடுதல் வந்தாலும் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு பாசிட்டிவான ஒரு லைஃப்குள்ள வர்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச விஷயத்தை எல்லாம் அடைய இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.